போச்சே. ஐயோ செத்துட்டனா? அவன் எங்கே போனா? ஐயோ அங்கே ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போகலாம். டுபாக்கூரா இருந்திருந்து சம்பாதிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அரியோ சம்பவ். சார். டேய் சை, டுபாக்கூரா இருந்திருந்து நமக்கு இப்பெல்லாம் சைத்தான் குரல் மாதிரியே கேட்குது. சார் நான் சைத்தாலாம் இல்லை சார். டேய் யாரா நீ, கண்ணுக்கே தெரிய மாட்டேன்ற. ஐயோ சார் இப்போ தெரியறனா? ஆடங்கோத்தா உன்னே வந்துருச்சுடா. ஒரு நிமிஷம் நில்லுங்க சார், ஒரு நிமிஷம். அம்மா ஐயோ அப்பா, பேய்க்கு போகிறத பிசாசே அன்றாயிரம் நனைஞ்சிருச்சுடா. எப்பா சாமி, ஐயோ எங்கேருந்து வரானுங்கன்னு தெரில. சம்பாதிக்கிறதுக்குள்ள இன்னும் ஏதோ சத்தம் கேட்குது. சார் என்ன சார் என்ன அப்படியே அங்கே விட்டு வந்துட்டீங்க? டேய் நான் என்ன உன் பொண்டாட்டியாடா? சோ டேய் ராஜா, இந்த வீட்டுக்கு நான் வந்தே ஒரு வாரம் தான்டா ஆகுது. எப்படா கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சி வரீங்க? சார் அவளை முதல்ல இந்த வீட்டில் தான் சார் வச்சு பார்த்தேன். அது சரி. டேய் யாரா நீ, என்னடா வேணும் உனக்கு? டேய் சி, பேய்க்கு கூட ஃப்ளாஷ்பேக்கா? சொல்லி தொலை. சார் ஃப்ளாஷ்பேக்னா மேலே பார்க்கணும், மேலே பாருங்க. இவன் வாயில் ஒரு அணுகுண்டு கொளுத்தி போடணும் முத. சென்னைக்கு வந்தாச்சு, முதல்ல வீடு தேடுவோம். சார் என்னயா? நான் ஊருக்கு புதுசு. அதான் பார்த்தாலே தெரியுது, நெத்தில வச்சு விபதி கூட அழியாம இருக்க. இங்கே ஏதாவது தங்கத்துக்கு வீடு கிடைக்குமா சார்? யோ என்னை பார்த்தா எப்படி தெரியுது? யாரையா வந்து இதே கொஸ்டின் என்கிட்ட கேட்குறீங்க? சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார், பார்க்க என் பெரியப்பா மாதிரியே இருக்கிறீங்க. சரி வா ஒரு டீ குடிப்போம், அடுத்து என்னன்னு பேசலாம். அப்புறம் என்ன விஷயமா வந்த? அது ஒரு பெரிய கதை சார், சொல்கிறேன் வாங்க. என்ன இப்படி சாப்பிட்றான்? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, நல்லா வீடு காட்டுவானா மாட்டானா? நம்மளை வச்சு டிஃபன் முடிச்சிடுவான் போலியே. இவனை நம்பலாமா வேணாவா? போதுமா? சரி சரி, சென்னைக்கு என்ன விஷயமா வந்திருக்க சொல்லு கேட்போம். அது ஒரு பெரிய லட்சியத்தோட கிளம்பி வந்திருக்கேன் சென்னைக்கு. அது என்ன பெரிய லட்சியம் சொல்லு. ஊரில் எனக்கு ஒரு பொண்ணுமே கமிட் ஆகலண்ணே. ஒரு பொண்ணுமே கமிட் ஆகலையா, இல்லை உன்னை பார்க்கலையா? அண்ணே சொல்கிறது முதல்ல கேளுண்ணே. சரி சரி மேலே சொல்லு மேலே சொல்லு. அதான் அம்மா கிட்ட ஒரு பெரிய சபதம் ஒன்று போட்டு வந்திருக்கேண்ணே. அது என்ன பெரிய சபதம்? வர தீபாவளிக்குள்ளே ஒரு பொண்ணை பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வர தீபாவளியை தலை தீபாவளியாக கொண்டாட போகிறேனே, அதானே என் பெரிய லட்சியம். அவன் வேலை தேடி வரான் சென்னைக்கு, சினிமாக்காக வரான், விளங்கிடும். தேங்க்ஸ்ண்ணே. சரி வா வீட்டை காட்டுறேன். வேணாம் போகலாம். அண்ணே பே பண்ணிட்டேண்ணே. ரூம் அம்சமாக இருக்கு. பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதா? சரி இன்னைக்கு முதல்ல இதை பார்ப்போம். ஐயோ டைம் வேற ஆச்சு, காலைல போய் பொண்ணு வேற தேடணும். எங்க இருக்காளோ பிடிக்கணும். என்னடா இது, கட்டிங் மட்டும்தான் இருக்குது. ஒரு வேளை போதை ஆயிடுச்சா? சரி இதையும் அடிச்சுட்டு போயிடுவோம்.
ஏய் யாரா அது? அம்மா என்னடா அது? நம்ம சரக்கு நம்மளே அடிக்குதோ? ஏய் யாரா இருக்கா இங்க? ஐயோ ஃபிகர் செம்மையா இருக்காளே. ஏங்க யாருங்க நீங்க? அத நான் உன்கிட்ட கேட்கணும். என்ன மயிருக்கடா வச்சு இந்த சரக்கு எடுத்து அடிச்ச? ஹலோ, அது நான் வாங்கிட்டு வந்த சரக்குங்க. ஆனா இது என் வீடு. அதான் செத்து பேயா வந்திருக்கா பேய. டேய் எங்க ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க. இதுதாங்க என் வாழ்க்கை. சரி நீங்க எப்படி செத்தீங்க? என் ஃப்ளாஷ்பேக் எல்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதான் நான் செத்துட்டேன்ல, மூடின்னு போய் வேலையை பாரு. ஏன்னா எவனையும் நம்ப முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. செத்த பேய்க்கு என்ன வேலை? போய் எவனையா பயன்படுத்துவ? ஓ சார், அப்போ நல்ல வேலை இருந்தா சொல்றீங்களா? இந்த டைமில் நல்ல வேலை கிடைச்சா நல்லா தான் இருக்கும். என்னது? இல்லைங்க இல்லைங்க, கோவப்படாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ரோ கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். ஏன் எங்களெல்லாம் பார்த்தா உஷார் பண்ணணும்னு தோணலையா? என்னது? சரி நீ பேய் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருப்ப? அண்ணா ஒரு ஐஸ்கிரீம். சே, இந்த ஜிகிடி சாகம் வந்தால் எப்படி இருந்திருக்கும்? பார்க்கவும் செம்மையாக தான் இருக்கா. எப்படியும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா அவள் பேயை தான் மாறப்போறா. அதுக்கு ஏன் நம்ம இந்த பேயை கல்யாணம் பண்ணிக்கூடாது? என்னடா யோசிக்கிற? இல்லை, ஒரு சின்ன டவுட்டு. என்னது? நீ வெர்ஜின் பேய் தானா? தப்பா கேட்டுமோ? அதை எந்த மைத்துக்கு கேட்குற? நான் வேர்ஜின் தான். என்ன ஒருத்த லவ் பண்ணான். ஆனால் அவன் என்ன பண்ணல, என் உடம்ப தான் பண்ணான். இங்கே ஒரு வாட்டி கூட்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணான். நான் முடியாதுன்னு உன்னை கீழே தள்ளி விட்டு தெரிச்சிட்டேன். எனக்கும் ஒருத்தனை உண்மையாக கல்யாணம் பண்ணணும் தான் ஆசை இருந்துச்சு. சரி, கடைசியாக கிளைமேக்ஸில் நடந்துச்சா இல்லையா? அதுதான் எனக்கு கிளைமேக்ஸ் வந்துடுச்சே. எனக்கும் ஒரு பொண்ணை உண்மையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ண தான் ஆசை. ஆனால் எனக்கு யாரையும் பிடிக்கல. யாருக்கு? உனக்கு. சரி, பேசாமல் நம்ம 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாது? அதெல்லாம் உன்னால் முடியாதுடா. ஏன் முடியாது? முடியாதுன்னு சொல்கிறேன்ல. அதான் ஏன் முடியாது? முடியாதுடா. அதான் ஏன் முடியாதுன்னு சொல்லு. அதுக்கு நீ சாகணும். ஏய், என்னடா பண்ற? நீ தானே சொன்ன எனக்கு உன் கூட வாழணும், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் செத்தா வாழ முடியல. வேணாம் வேணாம். இதுதான் சார் என் லைஃப்பில் நடந்துச்சு. செத்துட்டு பார்க்குறேன், அவளை காணும் சார். அவளை எப்படியாவது பார்க்கணும் சார். இதெல்லாம் ஒரு ஃப்ளாஷ்பேக். உங்கள் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருங்க சார், உங்கள் சேனலில் நாளிகை. அதில் வர மாதிரியே அவளை எப்படியாவது உயிரோட கொண்டு வாங்க சார், ப்ளீஸ் சார். யோ, அதை நடிக்க சொன்னாங்க, நடித்தேன். அதை வச்சு நீ ஏன்ட்ட வந்து கேட்குற? சார் சார் இல்லை சார், கண்டிப்பாக உங்களால் முடியும் சார். ப்ளீஸ் சார், ஏதாவது பண்ணி வர வைங்க சார். இவன் இம்சை தாங்க முடியல. என்ன பண்ணுறீங்க சார்? யோ, மூடிக்கிட்டுறியா? மறந்துட போகிறேன். அரே சைத்தான் கே வாலா கே ரண்டி கே வா. இப்போ வருவா பாரு ஆளு. இந்த வந்துட்டா பாரு. எங்கடி போன? நீ ஏன்டா அவசரப்பட்டு செத்த? நீ தானடி சொன்ன செத்தா சேரலான்னு. அவசரப்பட்டியேடா. டேய் 2 பேரும் கொண்டாந்து மூடின்னு இருக்கீங்களா? 2 பேரும் சேர்ந்து என் தாலி எடுத்துட்டு இருக்கீங்க. யோ, ட்ரூ லவ்யா. அவளுக்காக இந்த ஜாக்கி சாட்டி ஜெகநாதன் உயிரே கொடுத்துருக்கேன். அது சரி. டேய், அவள் ஆயுள் காலம் முடிஞ்சு போய் சேர்ந்துட்டா. நீ வந்து அல்பாயுஸில் போனவன், அதான் இங்கே சுற்றின்னு இருக்கிற. யோ, நானும் அவளும் பண்ணோம். அதுக்கு நான் ஏன் பண்ணோம்? என்ன பண்ணணும்? யோ, கல்யாணம் பண்ணியா? கல்யாணம் பண்ணணுமா? வாய்ப்பு இல்லை.
அதுக்கு நீ இன்னும் 40 வருஷம் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே இவ ஆயாவாயிடுவாளே. ரைட்டு ஆரம்பிச்சிட்டா பார். ஏய் ஏய் பேய்களும் உஷாரா எஸ்கேப் ஆகுதுப்பா. எஸ்கேப்பு. யோ எங்கேயா போயிட்டா? டேய் அவள் தான் போயிட்டாளே, அப்புறம் எங்கிட்டி பாருண்ணா. சார் அவளை வர வைக்க முடியாதா சார்? சரி நான் வேணா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதை சொல்கிறேன். யோ முதல்ல அதை சொல்லியா? அதுக்கு நீ என்ன பண்ணு, அடுத்த எபிசோடு இருக்க வெயிட் பண்ணு. இப்போதைக்கு தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பாங்க, போய் வேடிக்கை பாரு. தலை தீபாவளிலாம் வந்துட்டு 40 வருஷம் கழிச்சு கொண்டாடிக்கலாம். யோ சொல்லியா ப்ளீஸ்யா. ஏய் ஒழுங்கா கிளம்புறியா இல்லை 40 வருஷன்றது 80 வருஷம் ஆக்கவா? ஐயோ வேணாம். லவ்னு ஒன்று இவனும் எஸ்கேப் ஆகிட்டான். அவளாச்சும் ஒரு அனிமேஷன் கொடுத்துட்டு காணாமல் போனான், இவன் வெறும் சவுண்ட் எஃபெக்டோட காணாமல் போயிட்டான். எனிவே துண்டுபிடி சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.